ஹாய் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ரோஷினி. இப்போ எபிசோட் நம்பர் 14 பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்க்கு ஒரு ரீகேப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தொடர்ந்து போடுறதுனால நம்ம சீக்கிரமாக இந்த சீரீஸை பார்த்து முடிச்சிடுவோம். போன எபிசோடில் லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னா, பேத்தரிஸ்க்கு ஃபார்ச்சூன் பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போகிறான். இது வரைக்கும் தான் பார்த்தோம். இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாமா? அவங்க போனதுக்கப்புறம் நல்ல வேலை, நான் ரொம்ப கவலைப்பட்டேன், எங்கே அந்த ஜுவல்லை கண்டுபிடிக்காம போயிட முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பேத்தரிஸும் ரஸ்லானும் ரூமில் நின்றுக்கிட்டு. அப்போ ரஸ்லானும் சொல்கிறான், இல்லை நீ கண்டுபிடிக்கலனாலும் சரி, நான் உனக்கு என்னோட ஓனில் ஒரு வெள்ளை கொடுத்துருப்பான், அவன் ரொம்ப நாளாக அதுக்கு மேலே கண்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சைலண்டாக பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. நம்ம பேத்தரிஸும் அவங்ககிட்ட வந்து, ரஸ்லான் அவன் கையை பிடிச்சி உங்ககிட்ட வந்து நான் உனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாளா. அவனுக்கு ஏதோ பேட் ஃபீலிங் மாதிரியே இருக்கு அவன் கேட்கறத பார்க்கவும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேத்தரிஸும் நம்மளோட கான்ட்ராக்ட் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான், ரஸ்லானுக்கு மறுபடியும் பயம் கொப்பளிச்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருது. என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிறானா, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றான். நம்ம ரஸ்லான் கேட்குற மாதிரியே இல்லை, என்கிட்ட உண்மையை சொல்ல. அவனை நல்லா கூத்து பார்த்து கேட்கும். அதுக்கு மேலே அவனால முடியல, ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆகிட்டே இருக்கான். என்கிட்ட இருந்து மறைக்காம சொல்லு ரஸ்லான் அப்படின்னு சொல்லி அவள் அழுத்தி கேட்க, அவனும் என்ன பண்றான், பாக்கெட்ல கையை விட்டு அந்த கான்ட்ராக்டை எடுத்துடுறான். பாக்கெட்லயே உன்கிட்டயே தான் வச்சிருக்கியா இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அது என்கிட்ட இருந்தாதான் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து சரி இப்ப அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கறாளா. ரஸ்லானோ ஏன் கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்காக அது அப்படின்னு சொல்லி பயமா பயப்பட ஆரம்பிச்சிடறான். அதுதான் மீனிங்லெஸ் தெரிஞ்சுச்சுல, அப்புறம் எதுக்காக உங்க கூடயே வச்சுட்டு இருக்க, தூக்கி போட வேண்டியதானே அப்போ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ரஸ்லானோ அது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க ஆரம்பிக்கிறான். நான் வந்து அந்த பேப்பர்ல ஒரு விஷயம் செக் பண்ணும், நான் அதை புடிங்கிட்டு ஓடி போறதுக்கு கிடையாது இல்ல, அப்ப பயப்படாம அது கூட ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ரஸ்லானும் கொடுத்துட்றான். வாங்கி அந்த லெட்டர் எல்லாம் படிச்சு பிரிச்சு பாக்குறான். ஆனஸ்ட்லி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் இந்த கான்ட்ராக்ட் எழுதும் போது என் லைஃப் இப்படி எல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு ஐடியா கூட எனக்கு இல்ல தெரியுமா. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நான் வந்த முதல் நாள் இந்த கேஸ்டல்ல இந்த கோஸ்டுங்களை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக்கை இங்க ஓடி போயிடணும், இருக்கவே கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, அந்த கோஸ்டுங்க கூட இருக்க அவங்க ரொம்ப கெட்டவங்க கிடையாது, நல்ல பீப்புள்ஸ் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கூட ஜாலியா ஃபன் பண்றதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். அப்ப ரஸ்லான் வரா மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ரஸ்லான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்க அவன் வெளியே தான் பார்க்க ரொம்ப கோல்டான பர்சன் மாதிரி இருந்தான், ஆனா அவன் அப்படி கிடையாது, சச் அ பியூட்டிஃபுல் பர்சன் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி எல்லாம் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே சொல்றாளா. அவளோட நினைப்பெல்லாம் எனக்கு நிறைய யோசனை ஓடுச்சு, நீ வந்து நைட்டு என்ன செக் பண்ணிட்டு போறது எனக்கு தெரிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லும் போது ரஸ்லானோட ஃபேஸே வந்து இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கிளிப்பா பிடிச்சி கிழிக்கிறாருண்டா. ரஸ்லானா ஷாக் ஆகி பாக்குறானா, இந்த கான்ட்ராக்டே இப்ப இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தூளா பிச்சு போட்டுட்டு, இப்ப நான் உனக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோட கையில இருந்த அந்த லவர் ஸ்டோன்ஸை காட்டு. இது அந்த ஜுவல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஸ்லானும் அது பாத்துக்கிட்டு இருக்கும் போது, பேத்தரிஸும் சத்தமா நான் உனக்காக எல்லாத்தையும் கொடுப்பேன், எல்லாமே கொடுப்பேன் புரியுதா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நீயும் எனக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும், உன்னை சார்ந்த எல்லாத்தையுமே நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. ரஸ்லானுக்கு பேச்சு மூச்சே இல்லை, அப்படியே கட்டி முடிச்சுக்கிறான். அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் டெம்பரவரி கிடையாது, இது லைஃப் லாங்கோட கான்ட்ராக்ட் நீ சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா ரஸ்லான் கிட்ட இருந்து இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஒருவேளை ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சைடு கண்ணால நிமிர்ந்து பாக்குறா. பார்த்த உடனே அவளுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. பிகாஸ் ரஸ்லான் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி செவந்து போய் அவளை ஆச்சரியத்தின் உச்சத்துல பாத்துக்கிட்டே, நான் தான் உனக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு எம்பாரஸ்ட் ஆயிடுறான். அப்பதான் பேத்தரிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டு என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் சிரிக்கிறான். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அவளை அப்படியே தூக்கி கிஸ் பண்றான். எஸ் அப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அதோடவே நல்லபடியா முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பேத்தரிஸ் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு கூட நல்லா பல்ச்சுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அந்த பட்லர் தான் யுவர் கிரேஸ் அப்படின்னு சொல்லி டீ கொடுக்குறாரா. அப்பதான் அவளுக்கு நினைப்பே வருது, ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டீயை வாங்கிக்கிறான். டீ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க எடுத்துக்கிட்டு இருக்காளா. ஐயோ அது இங்கு அப்படின்னு சொல்ல அப்படின்னு கத்திக்கிட்டே வைக்கிறா. சரி கிரேஸ், உங்களோட பெட் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன் டவர்ல இருந்து, ஏன் அப்படின்னு பேத்தரிஸ் கேட்கிறான். அப்புறம் தான் சொல்றான், இந்த மாதிரி நிறைய கோஸ்ட் வந்து மோச்சம் அடைஞ்சு போயிடுறாங்களா. சோ நம்ம கிட்ட அதிகமான ஸ்டாப்ஸ் இல்ல, சோ எனக்கு தெரிஞ்சு நீங்களும் கிரேஸும் வந்து பெட்ரூம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சர்வன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் சொல்ல அவ குடிச்சிட்டு இருந்த டீயை தூக்கிடுறா. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓஹோ அப்ப அவ்வளோ சின்சியரா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இப்ப அவர்கிட்ட அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி, வந்துட்டீங்களா நீங்களும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இல்ல நான் பாக்கல, சர்வன்ஸ் எல்லாம் அதை பார்த்து அந்த கோசிப் பாக்கி கேஸ்டர் ஃபுல்லா சொல்லிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். பயங்கரமா கலாய்க்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோஃபா கூட கிடையாது, அதை கூட எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே நைட் ஆயிடுது. 10ஆம் நைட்டு வீட்டு ரொம்ப ரொமான்டிக்கா அப்படி டெக்கரேட் பண்ணி பூ கொட்டி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்களா. பேத்தரிஸா எனக்கு தெரியும் நாங்க மேரேஜ் ஆன கப்பல் தான், ஆனா இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி பயங்கரமா வைக்கப்படுறாளா. நீ எங்க போற ரஸ்லான் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க நல்லா தூங்கு பையா, நான் வேற ஒரு ரூம்ல படுத்துட்டு நீ என் கூட இருந்தா அன்கம்ஃபர்டபிள் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாடா அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே தூங்கலாமே அப்படின்னு சொல்ல நம்ம ரஸ்லானுக்கு ஷாக் ஆயிடுது. இவன் தெரிஞ்சு பேசுறாளா
தெரியாம பேசுறாளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவனை தூண்டுற மாதிரி அவளும் அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் ஒரே பெட் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுல என்ன தப்பு இருக்கு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருக்காளா சொல்ல முடியாம. டக்குன்னு பார்த்தா அவளை அப்படியே சுழட்டி போட்டு பெட்டுக்கு நடுவில் நிறுத்திட்டு நம்ம ரஸ்லான் அவன் மேலே ஏறி இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரஸ்லானோ பயங்கர ஹாட்டா இருக்கு. அவனுக்கு வேர்டைஸ்மே பயங்கர ரொமான்டிக்கா கூப்பிட்டு என்னால் ரொம்ப நேரத்துக்கு எனக்கு கட்டுப்படுத்திக்க முடியாது. அவன் வெட்டுற மூச்சு காத்துல தெரியுது. வேர்டைஸ் அவனை அப்படியே பார்த்துட்டு அவன் கன்னத்துல கை வச்சு உன்னை கட்டுப்படுத்த சொல்லலை அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுக்குறான். அவனோட ஃபுல் அட்டென்ஷனையும் அவன் பக்கம் திருப்புற மாதிரி, உனக்கு எப்படி நான் வேணுமோ அதே மாதிரி நீயே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவிப்போடவே சொல்ல மேல நம்ம ரஸ்லானோ அவ கண்ணத்தை அப்படி தடவிக்கிட்டு பேச விடாம பண்ணிட்டு ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணுவேன் எங்கேயும் சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போதான் அவங்க ப்ராப்பரா ரிலேஷன்ஷிப் கூடயே வந்திருக்காங்க. ஸோ அதோட இந்த சாப்டர் முடியும். எப்படியோ அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டையும் கொண்டாடிட்டாங்க, லவ்வையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ரொம்ப நல்ல மூமெண்ட்டாக அவங்க லைஃப்ல இருந்ததே கிடையாது. இந்த சீரியஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ தடைகள் அதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரோட காதல் இன்னைக்குதான் ஒன்று சேர்ந்துருக்கு. இனிமே பிரிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்கலான்னு நம்ம ஆர்வமா பார்க்கும்போது நானும் ரஸ்லானும் இப்பதான் ஒன்று சேர்ந்தோம், ரொம்ப சந்தோஷமா இனிமே வாழ்க்கை இருக்க போகுதுன்னு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை தூக்கி விசிறி அடிக்கிறான். ஸோ இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன பேப்பரா இது, ஒரு டெரிட்டரியில ரூல் பண்றவனுக்கு எப்படி டாக்ஸ் எழுதணும்னு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஃபிலிக்ஸும் வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க, இதே மாதிரி தான் நான் பாரிஸ்ல வேலை செய்யும் போது இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயத்தை டென்ஷன் ஆகி ஐயோ எனக்கு வர கடுப்புக்கு அவனை வேலையை விட்டு தூக்கிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ரஸ்லான் உனக்கு அவனை தூக்கணும்னா சொல்லு வையா, நான் இப்பவே தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்றானா. ஃபிலிக்ஸ் தான் போயிட்டு கிரேஸ் கொஞ்சம் பொறுமையா யோசிங்க, இப்ப அவரை நீங்க தூக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்பன்ஸ்ல இருக்கிறவனே சரியா வேலை செய்யல, அங்க எந்த ரூலரும் கிடையாது, அந்த கவுண்டையும் நீங்க அவன் ஒய்ஃப் வந்து செத்துட்டா அவளை பேயா இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு பழி வாங்குற, நீங்க அப்பவே அவன் கதையை முடிச்சிட்டீங்க, இப்ப அந்த நாட்டையும் சேர்த்து நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும், நீங்க துரத்தி விட்டீங்கன்னா நமக்கு வேலை தான் ஜாஸ்தியாகுமே தவிர பிரச்சனை குறையாது அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க தானே கோஸ்ட் ஆச்சே, நீங்க செய்ய மாட்டீங்களா என்ன அப்படின்னு மனசாட்சி இல்லாம பேசுறானா. பிலிக்ஸ் தான் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா என்னை விட அதிகமா கிரேஸ் தான் கஷ்டப்படுவாங்க, அவங்க எத்தனை நைட்டு தூங்காம இந்த வேலையை பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அவன் இமேஜினேஷன்ல ஐயோ என்னால முடியல, ஸ்கின் எல்லாம் பழா போச்சுன்னு புலம்புற மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கா. உடனே நம்ம ரஸ்லாம் ஜகா வாங்கிடுறோம். நோ 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 அவனை நம்ம கொல்லக்கூடாது, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறானா. இவருக்கு நம்ம செத்தா கவலை இல்லை, ஆனா பொண்டாட்டி மேல மட்டும் ரொம்ப அக்கறையா இருக்காருப்பா அவரை நினைச்சுக்கிறாரு. போன் பார்த்து பட்லரும் வந்து சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு பட் 2 பேரையும் பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. கட் பண்ணா அவரையும் மீட் பண்றாங்க. அதான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. என் பேரு டாரியோ, நான் வந்து இங்க சின்னதா ஒரு கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பக்கத்து டெரிட்டரியில தான். நான் வந்து பேரண்ட் டைட்டில் வச்சிருக்கேன், என்னோடது சின்ன மேன்ஷன், அதுல வர இன்கம் வச்சுதான் என்னோட கிளினிக்கை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி ரொம்ப ஏழ்மையானவங்களுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் தான் ட்ரீட்மெண்ட்டே பார்ப்பேன். பணத்துக்கு கஷ்டப்படுறேன் தான், பட் எனக்கு இதெல்லாம் செய்யும் போது ரொம்ப ரிவார்டிங்கா இருக்கும். அதனால உங்ககிட்ட இப்போ ஒரு ஹெல்ப்காக வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஏழ்மையான கப்பிள்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தா ரொம்ப இன்னசென்ட்டா ரொம்ப ஜாலியா ரொம்ப கைண்டா இருக்கிறவன். ஆனா கொஞ்ச நாள் அவனை காணோம், எங்க போனானே தெரியல. அவனை தேடுறதுக்காக எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சேன். அப்படி விசாரிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப மர்மமான விஷயம் தெரிஞ்சது. இவன் மட்டும் கிடையாது, இவனை மாதிரி இன்னும் 2-3 குழந்தைங்களும் காணாம போயிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் ஒண்ணு அனாதையா இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிற பசங்களா தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை தான் டார்கெட் பண்ணி இவங்க ஈஸியா வந்து தூக்கிடுறாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரைமும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஊருக்குள்ள. எனக்கு தெரிஞ்ச உடனே நானும் போயிட்டு அக்கௌண்ட் கிட்ட போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் கோவமா என்ன விரட்டி அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி பிள்ளைக்கா பசங்களுக்காக நான் அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் நானும் என்னோட ஓன் சோர்ஸை வச்சு ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனா எனக்கு கிளினிக்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்போதான் வந்து எனக்கு உங்களை பத்தி தெரிய வந்தது. டியூக் எட்டனாஸ் வந்து நார்த் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு, அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாரு. இருந்தாலும் இப்படி வந்து கேட்கணுமே சொந்த முயற்சியில் இல்லாம அப்படின்னு கேவலமா தான் இருக்கு. பட் வந்து எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரஸ்லானுக்கு இப்படி ஒரு இமேஜ் கிரியேட் ஆக நம்ம தான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதை நினைச்சு பாக்கலாம். சரி, நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற ஏதோ டெரிட்டரின்னு சொன்னீங்களே, எக்ஸாக்டா எங்க இருக்கீங்கன்னு கேட்க டர்வன்ட் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றானா. அந்த டெரிட்டரியோட பேப்பரை தானே இப்ப நான் தலையில தூக்கி போட்டு கட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரியான இன்சிடென்ட்டா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம ரஸ்லானும் நான் உனக்காக வந்து தனியா ஒரு ட்ரூப் அனுப்புறேன், அவங்க போய் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க இன்வால்வ் ஆகுனா கண்டிப்பா விடுவானான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, பேசாம நீங்க அரசாங்கத்தோட போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பயாட்டரிஸ்க்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே சரி கவலைப்படாதீங்க, நாங்க வந்து எங்களோட சொந்த அயன் பிளட் நைட்ஸ் தான் அனுப்ப போறோம், சோ அவனால அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது, நாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு இன்னும் அலசி ஆராயிரும் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் அப்படின்னு அவன் தயங்குறானா, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, ஈவன் நாங்க கவுண்டோட ரூமை கூட அலசி ஆராய்ச்சிருவோம் அவரோட பெட்ஷீட் முதற்கொண்டு அப்படின்னு சொல்றான். அவனும் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி எழுந்து
ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு எப்படி நான் இந்த கடனை திருப்பி செலுத்த போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு போய் சேஃபா இருந்துக்கோங்க, நல்லபடியா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவனும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வெளியே போறானா. நம்ம பயா தரிசா அப்படியே திருட்டுத்தனமா நான் பார்த்து அப்படியே ஒரு ஆக்டிங்க போடுறான். மார்னிங்ல இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டேன்னா அதனால எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, வெளியில நடந்து போயிட்டு வரவா அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு அக்கறையோட கேட்க, இல்ல 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 நான் ஜஸ்ட் வாக் தான் போறேன், ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டேன், நீ இங்கே இருக்கணும் ரஸ்லான், வெளியில வரவே கூடாது, இங்க இருந்து வேலையை மட்டும் தான் நீ பாக்க. ரொம்பவே படன்னு பேசிட்டு அவசரமா வேற ஓடுறான். நான் திரும்ப வந்துருவேன், இப்பவே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கடைசி வரைக்கும் போறான். எப்பவும் போல நம்ம ரஸ்லானை ஏமாத்திட்டு தான் போறா. ரஸ்லானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாமையே நிக்கிறானா. இவன் வேகமா ஓடிக்கிட்டே, எனக்கு தெரியும் அது நடந்துகிட்டு இருக்கு, ஒரிஜினல் நாவல்ல நடந்த இன்சிடென்ட் தான் இது. இவாஞ்சலினும் அந்த க்ரோன் பிரின்ஸோட என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க, காணாம போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இவாஞ்சலின் அந்த குழந்தைங்களை சேவ் பண்றதுக்காக போகும்போது அந்த செகண்ட் மெயில் லீடும் அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல போவான். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே வந்து அவனை கூப்பிடுறான். அப்போ மனசுக்குள்ள இது எப்படி மறந்தேன், இது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது தானே இப்படி நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்களே இவங்க டர்வெண்ட்ல போய் கண்டுபிடிப்பாங்க. பட் ரஸ்லானுக்கு என்ன நடந்தாலும் சரி இந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்தவே கூடாது. பிகாஸ் ரஸ்லான் காணாம போனது இந்த இன்சிடென்ட்ல இருந்து தான், அதுக்கப்புறம் ஒரிஜினல் நாவல்ல வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா வைப்பர். இதெல்லாம் நடக்கும்போது கூடவே இன்னொரு பக்கம் ஒரு கொகையை மாதிரி காட்டுறாங்க. அந்த கொகையில தான் அந்த காணாம போன அந்த பையன் இருக்கால, அவன் தரையில படுத்துக்கிட்டு அவனும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் இப்படி ட்ராப் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாடி போயிருக்கான். எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது பார்த்தா மந்திரவாதிங்க மாதிரி இருக்காங்களா. அவங்க வந்ததுமே ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அவனுக்கு ஒரு பிரெட் துண்டை தூக்கி போடுறாங்க. அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு ஏன்னே தெரியல. பட் இருந்தாலும் அவன் பசியா இருக்கான்ல, அதனால ரொம்ப சிரமப்பட்டு அப்படியே தவழ்ந்து அந்த பிரெட்டை நோக்கி போகிட்டு இருக்கு. பிரெட்டை பிடிக்கிறான், ஆசையோட அப்படியே அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். உடம்புல கத்தி பாயுது. நான் அந்த மாஸ்க் போட்டு வந்தான், அநியாயமா அந்த குழந்தைய சாகடிச்சிட்டு ரொம்ப கொடுமையா இருக்கு. அப்புறம் அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டு, இன்னும் நமக்கு 3 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட இருக்கிறவங்களும், ஆமா இது சீக்கிரத்துல நடக்க போகுது, இன்னும் நமக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. நான் சீக்கிரமா இதெல்லாம் பண்ணும், நம்ம கடவுளை இதுக்கு மேல வெயிட் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டை போட்டு நசுக்கிறான். பாவம்ப்பா, அந்த பிரெட்டுக்காக அவன் உயிரையே விட்டான். எல்லாமே நம்மளோட பாரடைஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா. அதோடவே இந்த சாப்டரே முடியுது. ரொம்ப மோசமான சாப்டரா இருக்குப்பா. பசியில வான்னு ஒரு குழந்தைய அநியாயமா கொண்டுட்டானுங்க. எனக்கு மனசே ஆறலப்பா. அடுத்து என்ன நடக்குது நம்ம பாத்திரலாம். பேத்தரிஸும் நடந்து போயிட்டு இருக்கா, அவ கூட இவான் இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கிரேஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்ப இவானும் ஏன் கிரேஸை கூட்டிட்டு வரல கையோட அப்படின்னு சொல்லி கேட்கறானா. எனக்கு ரீசெண்டாக ஒரு கனவு வந்துச்சு, அதில் ரஸ்லான் என்னை காப்பாற்ற போய் உயிர் போகிற நிலைமைக்கு ஆளாயிடுறான் அப்படின்னு, அதனால தான் இப்போ எனக்கு நர்வஸ் ஆகிருக்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஷாக்காக பார்த்துக்கிறாங்க. நம்ம கிரேஸ்க்கு ரேராக தான் அடியே போடும், அவரு சாகிற நிலைமைக்கு போனாரா, இதெல்லாம் வந்து நம்ம மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பயாத்தரிஸ்க்கு அது புரியுது. அது எவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு தெரியுமா, என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு சப்போஸ் நீ சாகு அப்படின்னு சொன்னா ரஸ்லான் நிஜமாலே செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு வேணும், ஆமா அதுவும் உண்மைதான், நம்ம கிரேஸ்க்காக என்ன வேணாலும் செய்வாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. இவானும் வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கறானா பதட்டத்துல. நம்ம பயத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டே இல்லை அதனாலதான் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்திருக்கா, அதான் நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேருக்கு ஆடி போயிடுது. அப்போ இது டேஞ்சரஸ் தான், இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம கிரேஸ் நம்மள சாகடிக்க போறாருன்னு 2 பேரும் புலம்புறாங்களா. சரி வெட்டி பேச 2 பேரும் பேசுறத நிறுத்திட்டு வாங்க அந்த குழந்தைய தேடுவோம், ஃபாரஸ்ட்ல ஒருத்தர் போங்க, கேவுக்கு ஒருத்தர் போங்க அப்படின்னு சொல்ல, சரி கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. பயாத்தரிஸ் அவல்ல இந்த இன்சிடென்ட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றா. ரீடர்ஸ் ஆகிய நமக்கு இன்வெஸ்டிகேஷனோட எண்ணில் ரஸ்லானும் இவாஞ்சலினும் குழந்தைங்க எப்படி டிசப்பியர் ஆகுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு மத சார்ந்த ஒரு குழு என்ன பண்றாங்க, குழந்தைங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே அந்த கல்ட்டோட, அதாவது அந்த மத குழுவோட ஹெட் குவார்ட்டர்ஸே இந்த கேவ் தான், எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம கண்டுபிடிச்சு அதுக்குள்ளேயே போயிட்டாங்க. 100 பேர் கொண்ட அந்த குழுவை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவாஞ்சலினை கொல்லணுன்றதுக்காக ஒரு ஹை பிரிஸ்ட் அவளை கத்தியால குத்த வர இல்ல ரஸ்லானுக்கு பயங்கரமான அடி விழுந்துருது. அவளை காப்பாத்த போய் இவாஞ்சலினும் அதை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவ எழுந்து பார்க்கும் போது அங்க ரஸ்லானும் கிடையாது, அந்த கூட்டமும் கிடையாது. அதோட என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதோட தான் ரஸ்லான் காணாமலே போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரிஜினல் நாவல்ல எங்கேயுமே அவன் வரல. எனக்கு என்னமோ ஒரு தப்பான ஃபீலிங் இருக்கு. ரஸ்லான் இங்க வந்தா கண்டிப்பா இந்த இஷ்யூஸ்ல அவனும் இன்வால்வ் ஆகி கடைசியில டிஸப்பியர்ட் ஆயிடுவான். இதுல இருக்க ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரிஜினல் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதனால அந்த கிட்னாப்பர்ஸ்லாம் இன்னும் டர்வெண்ட்ல தான் இருப்பாங்க. முடிவு கட்டணும், அதெல்லாம் கையை விட்டு மீறி போகாத அளவுக்கு மேப்பை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால எனக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கு அந்த கவுண்டை பத்தி. ஏன்னா என்னதான் வந்து புவர் பீப்புள்ஸா இருந்தாலும் குழந்தைங்க இவ்வளவு பேர் காணாம போனதுக்கு அவன் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாள். பட் அவன் செய்யவே இல்லைன்னா ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, அந்த குரூப்ல அவன்
அவனும் ஒரு மெம்பரா இருக்கணும். இவனும் ஓடி வந்துகிட்டு இருக்கா இவர் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த கவுண்டர் பத்தின பேக்ரவுண்ட் செக்கையும் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படியே அந்த வேலையை முடிச்சுவாங்க நான் நம்புறேன். இந்த கேப்ல நானும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. இவனும் நாங்க கேம்குள்ள நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், பட் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பையா நீ கொஞ்சம் கையை பிடிச்சிக்கிய அப்படின்னு சொல்லி சொல்றானா. அந்த குட்டி கைகளும் அவனோட கையை பிடிச்சிக்குது. கேம்குள்ள இருந்தது ஒரு சின்ன பையன் தான், அவன் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பார்த்தா அந்த பையன் இறந்து போனால அவனோட சொல் தான் இங்க இருக்கு. அதுலயே அவனுக்கு ஒரு கை வேற இல்ல. குட்டி பையா என்னோட பேரு பையா தெரேஸ் அப்படின்னு நீல் டவுன் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாளா. அவன் பயப்படுறான் பயங்கரமா. கையில இருந்த குக்கீஸ் எல்லாம் எடுத்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆசையா கொடுக்குறாளா. ஆனா அந்த பையன் இவானை தான் திரும்பி பாக்குறான். இவான் சிரிச்சுக்கிட்டு இது வந்து டச்சஸ் கிட்ட இருந்து வருது, நான் ப்ராமிஸ் இது ரொம்ப 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 சேஃபானது அப்படின்னு சொல்ல பாட்டில புடுங்கி கப்பன்னு வாயில போட்டு மென்னு அரைச்சு தின்றானா. நம்ம பேத்ரேஸ்க்கு ஐயோ பாவம் அவன் எந்த அளவுக்கு பசியா இருந்திருப்பான்றது புரிஞ்சுக்க முடியுது. அவனும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் சொல்ல முடியாம தவிக்கிறானா. நம்ம பேத்ரேஸ் கிரேசன் கூப்பிட்டு அப்படின்னு சொல்ல தேங்க்யூ கிரேசன்டா, சரி இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உனக்கு என்ன நடந்துச்சுன்றதே எங்க கிட்ட தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப பாவமா பாக்குறவளை பார்த்துட்டு அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து சியோனி, என்னோட பேரண்ட்ஸ் அவங்க மைண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. நாங்க ரொம்ப ஏழ்மையானவங்க தான், எங்களுக்கு சில சமயம் சாப்பாடு கூட கிடைக்காது. பட் என் வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்படிதான் எங்க அப்பா அம்மா ஒரு நாள் வேலைக்கு போயிருக்கும் போது நான் ஜாலியா போல விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொன்னதோட அப்படியே காட்டுறாங்க. அவனும் பிரெட் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அந்த பையனும் வந்து ஐயோ நம்ம நைட்டு வேற சாப்பிடலையே, ரொம்ப பசியா வேற இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எச்சில் ஒழுக அந்த பிரெட்டை வாங்கி யோசிக்காம கப்புன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்க அவர் உடனே வந்து அப்படியே ஆசை வார்த்தையை தூண்டுற மாதிரி என் கூட நீ வந்தானோ இன்னும் நல்லா டேஸ்டியான சாப்பாடுலாம் சாப்பிடலாம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனும் வந்து ஐயோ அம்மா இந்த மாதிரி தெரியாதவங்க கூட எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு அவனுக்கும் புரியுது. பட் இருந்தாலும் பசியாச்சு, அவனால அதை அடக்க முடியாதுல்ல, சின்ன பையன்ல. அவனும் ஆசைப்பட்டுக்கிட்டே சரி நான் இவங்க கூட வரேன், அந்த ஃபுட்ஸ் எல்லாம் எனக்கு தாங்க, நான் சாப்பிட்டு மீதி கொஞ்சம் என் பேரண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா அவனுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டு அவத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல ரியலி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா அவனுக்கு வகை வகையா ரகரகமா சாப்பாடு போட அவன் மூஞ்சே பிரைட் ஆயிடுது. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானா. வா இது டேஸ்டா இருக்கு, அது டேஸ்டா இருக்கு, இதெல்லாம் கண்டிப்பா நம்ம அம்மா அப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போனோம். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்க அடுத்த நிமிஷமே பார்த்தா அவனுக்கு மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஐயோ எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, இங்கேயே என்னால தூக்கி வழிய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே விழுந்துடலாம். அங்க பின்னாடி இருந்து அதெல்லாம் பார்த்தவரு அவனை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போய் ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க. கண் முடிச்சு அவனுக்கு ஜெயிலு தான் தெரியுது. அவன மாதிரியே அவன் ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப சிக்காயி பக்கத்து செல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்களை பசியில வாட விட்டதுக்கு அப்புறம் அந்த ரோப் போட்ட மனுஷங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரெட்ஸை கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க ஒவ்வொன்றா போய் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப ரொம்ப சிக்கா இருந்தா. அவளால் அந்த பிரெட் எடுக்க முடியாம தவிழ்ந்து ஊர்ந்து போய் அதை எடுக்கும் போது அப்ப அந்த க்ரோன் அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்படுறான். அவளோட கையை வெட்டிட்டு அவளை அப்படியே அந்த இடத்துல கொண்டுட்டாங்க அப்படின்னு உடம்பு நடந்து சொல்ல நம்ம பேத்ரேஸ்க்கு அவளோட கையா இந்த பையனோட கையும் தானே வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த க்ரோன் அப்ஸ் கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா போக போக மொத்தமாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நானும் அந்த பொண்ணு மாதிரி தரையில படுத்து கிடந்தேன். அப்பா அவங்க ஒரு தடவை கடைசியா வந்தாங்க, எனக்கு தெரியும் இந்த வாட்டி நான் தான் சாக போறேன்னு அப்படின்னு அந்த பிரெட்டை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த சீன் ஞாபகம் வருது. அவன் அப்படியே அழுதுகிட்டே நான் ரொம்ப பசியா இருந்தேன், எனக்கு வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு டேஸ்டான ஃபுட்டை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனாலதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கு. நிஜமாலே இப்ப அவங்க என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, நான் இப்ப அவங்களுக்கு என்னன்னு பண்ணட்டும் என்னன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அழும்போது என் பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு அழும்போது கவலைப்படாத, உன் பேரண்ட்ஸ்க்கு உன்னோட சார்பில் இருந்து நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன், அது மட்டும் இல்லாம அந்த கெட்டது பண்ணவங்களை கண்டிப்பா பனிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவன் ரியலி அப்படின்னு கேட்கிறான். ஆமா ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி பிங்கி ஃபிங்கர்ல அவனுக்கு ஒரு ப்ராமிஸையும் பண்ணி தரேன். தேங்க்யூ கிரேஸ், தேங்க்யூ ஸோ மச் அவன் சொல்லிட்டு இருக்கானா. அவன் தலையை தடவை கொடுத்துட்டு நாவலில் இந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி எதையுமே சொல்லல, அதனால எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் என்னால் நம்பவே முடியல, அவங்க எப்படி இவ்வளோ சின்ன குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணியே ஆகணும், இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணி இன்னும் மோசமாக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேத்ரேஸ் ஒரு அடியோட ஒரு முடிவு எடுத்துருக்கான். ஸோ அதோடவே இந்த சாப்டர் முடியுது. நம்ம 11th சாப்டர் பார்த்துருக்கும் போதே தெரியுது இந்த க்ரௌன் பிரின்ஸ் தான் அவன் தான் இந்த கல்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். இவாஞ்சலினும் அவங்க கூட தான் இருக்கா. இவாஞ்சலின் தான் மெயின் ஹெட்ன்றது. ஸோ இந்த கல்ட்டோட ஃபார்மை தான் நம்ம பேத்ரேஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ இவன் ஸ்டோரியில படிச்சது வேற மாதிரி நடக்குது, இங்க நடக்கிறது வேற மாதிரி நடக்குது. என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தான் தெரியும். அடுத்த எபிசோட்ல பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதே பயமா இருக்கு. சரி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.